ஸோ ஹாய்ஸ், நான் உங்களிடத்துலேருந்து என்ன பண்ணி இன்னைக்கு வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் புத்தகத்தினுடைய 30வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ கேட்குறாங்க, நான் மாறணும்னு நினைக்கிறேங்க, என்னால் மாற முடியலைங்க அப்படின்னு ஒரு இது ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க. மாற முடியணும்னு நினைக்கிறவன் அதுக்கு அந்த மாறணும்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு என்னென்னலாம் துன்பங்கள் வந்தாலும் சரி, என்னென்ன சோதனைகள் வந்தாலும் சரி, அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருப்பான். அந்த தயாராக இருக்கும்பொழுது அவங்ககிட்ட மாறுதல் அப்படிங்கிறது தானாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு நிற்கிறவங்க தான் உண்மையாலுமே இந்த மாறுதலுக்கு உண்டான அவன் உண்மையாலுமே நினைப்பான் நான் மாறணும்னு சொல்லி. ஆனால் பயம், அந்த ஒரு துன்பம் வருமோ, அந்த துன்பம் வந்து எப்படி வர்றது, எனக்கு அதை எதிர்கொள்கிறதுக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்புனால அந்த மாறுதல் அப்படிங்கிறது அவனுக்கு நடக்கிறது இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வெறும் சப்பக்கட்டு பேசுறதுக்கு மட்டும்தானே தவிர அவனால் ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதனால் உன்னுடைய ஆன்மா என்ன சொல்லுது, உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு நீ எது வந்து சரியான ஒரு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து போகணுமோ அதைப்படி போ. அகம்பாவத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துறாத, அங்கே தான் வந்து நீ மாட்டிட்டு முழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் மாறணும்னு முன்னெடுத்துட்டு காலை வச்சுட்டேன்னா கண்டிப்பாக வழிகள் இருக்கும், உனக்கு வந்து பாடம் சொல்லி தருவாங்க, சோதனைகள் இருக்கும், உன் தீய கர்மங்களை நீ வந்து தீர்க்க வேண்டியது இருக்கும். அப்போ நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ நீ அனுபவிக்கிற. அப்போ அதெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னமோ செஞ்சேங்க, என்னமோ ஒரு காரணத்தினால எனக்கு இது நடக்குது, ஒத்துக்கிறேன், நான் இனி நல்லபடியாக முன்னேறணும், இதிலேருந்து கடந்து வர்றதுக்கு எனக்கு வந்து உதவி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு ஹியூமிலிட்டியாக தான் சொன்ன மாதிரி ஒத்துக்கிட்டு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை பார்த்து நீ வாட்டு கேஷில் போயிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, மடன்னு நம்மளுடைய லைஃப் வந்து இந்த கர்மங்களை கழிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருப்போம். மேபி நம்ம ஆயுசு பூரா ஒரு 80 வயசு வாழ்ந்தோன்னா ஆயுசு பூரா நம்ம கஷ்டப்பட்டே தீர்த்துருப்பமாக இருக்கும். ஆனால் ஒரு அடக்கத்தோட மனோபலத்தோடு நம்ம வந்து அந்த இதை தாண்டிட்டோம்னா திருப்பி கீழே வர வேண்டாங்க. நம்ம திருப்பி இங்கே வந்தால் தானே துன்பம். அப்போ இதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான துன்பத்தை நம்ம மன அடக்கத்தோடு பொறுமையோடு அனுபவிச்சுட்டு போயிட்டோன்னா திருப்பி இங்கே வர வேண்டாம். இதை தவிர வேறு என்ன நம்மளுக்கு வேணும்? அப்போது என்னால் அவனால் நடந்தது, இவனால் நடந்தது, அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லை, இதெல்லாம் பேசுகிறதுனால என்ன பயன் இருக்க போகுது? அதனால் அமைதியர் பொறுமையர், உன்னுடைய கர்மங்களை நீ கழிச்சிட்டு இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படு. அதோடு விட்டுரு. நீ வந்து அடுத்து உன்னுடைய படிநிலைகளில் மேல்நிலைக்கு போயிட்டுருக்கே. இது சொல்கிறத விட செய்கிறது உண்மையாலுமே துன்பம் தான். ஏன் அப்படின்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் செயல் கிடையாது, இதெல்லாம் மனதளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்போது இது நம்மளாக ஒத்துக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளும் காலம் வரைக்கும் இது மாறுதல் அப்படிங்கிறது வருவது கஷ்டம். நடிக்கலாம் முடியாது. இதை ஏதோ ஃபிசிக்கலாக ஏதோ ஒன்று உடம்பை காட்டி மூஞ்சி ரியாக்ஷன்ஸ் மாற்றி நடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் இது எப்படி நடிக்கிறது? நம்ம என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுமே. அப்போது சேஞ்ச் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின், உள்ளிருந்து அந்த மாறுதல்கள் அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஸோ இது வந்து அவரவர்களுடைய கையில் தான் இருக்குது. வசிஷ்டர் சொன்னதே விஷயம் தானே. அடுத்தது குரு வேணும், ஒரு நல்ல ப்ராப்பரான குரு. அவரை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் 4 விஷயம் சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு அந்த 4 விஷயத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன். எந்த குருவையும் தேடி நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே நல்ல குரு கிடைப்பாங்கங்கிறதும் கிடையாது. ஏன்னா நேற்று வீடியோவில் பார்த்தோம்ல, நல்ல குரு கிடைக்கிறதுக்கே புண்ணியம் வேணும். அதனால் எல்லாருக்குமே அது வாய்க்கிறது இல்லை. போலி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். நிறைய பேர் அந்த போலிகள்கிட்ட தான் போய் சேர்க்குறாங்க. அது அவன் செஞ்ச கர்மம். அப்போது நல்ல குரு கிடைக்கிறதுங்கிறதுக்கே உனக்கு நீ வந்து புண்ணியம் செஞ்சுருக்கணும் பல பிறவைகள். அது ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்க்கக்கூடியது அந்த நல்ல குரு கிடைக்கிறது அப்படிங்கிறது. சரி, எனக்கு கிடைக்கல, இப்போ நான் என்ன பண்ணுறது? அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் கொட்டி இறஞ்சி கிடக்குது. நீ போய் அதை படித்தேன்னா மட்டும் போதும். அந்த அறிவை வந்து நீ வந்து சேகரிச்சுக்கிட்டே இரு. சேகரிக்க அந்த அறிவிலிருந்து ஒரு கேள்விகள் உனக்கு வரும். கேள்விகளுக்கு பதில் தேடு. இது மூலமாகவே உனக்கு வந்து ஆன்மீக ஞானம், ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது தாராளமாக அடைய முடியுங்கிறாங்க. யோக வசிஷ்டமில் கேட்ட மாதிரியே இல்லை இது வசிஷ்டர் சொன்னதை. சரி, அப்போது நாலேஜ் அப்படிங்கிறது வந்து உனக்கு ஏகப்பட்டது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை நீ தேடி போய் நீ அமைதியாக இருந்துட்டு உனக்கு நீயே செல்ஃப் என்கொயரி, ரமண மகரிஷி, ஸோ அதை பண்ணிகிட்டே இரு. தாராளமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நாலேஜ், கேதர் நாலேஜ். இந்த அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பயன் இருக்குது. அறிவு தான் ஃபஸ்ட்டு விஷயம், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இப்போது இந்த அறிவு நம்மளுக்கு நல்ல ஒரு முதிர்ந்த நிலை, இன்னும் அந்த அறிவை பயன்படுத்துகிறோம், அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை போகிறோம். மனதளவில் நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு முதிர்வான ஒரு நிலை நமக்கு வரக்கூடிய காலத்தில் குரு நம்மளை தேடி வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. இதில் மாற்று கருத்தே இல்லை. குருவுக்கு நம்மளை நல்லாவே தெரியும். அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த குருவை நீ யாரோ ஒருத்தர் மனசில் நினச்சிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக நடத்திட்டு போனேன்னா குரு கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. நீ குருவை தேடி ஒரு காலத்துலேயும் அலைய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உன்னுடைய அறிவையும் உன்னுடைய
ஆன்ம ஞானத்தையும் வளர்த்தி கொள்வது மட்டும்தான் நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு அறிவு எனக்கு வந்துருச்சு, இப்போ இந்த அறிவு வந்தால் போதுமா? அறிவு மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஒரு பயனும் கிடையாது. அறிவுங்கிறது என்ன? இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அது வெளியே சொல்லும்பொழுது அது அறிவுங்கிற ஒரு பேரில் இன்னொருத்தருக்கு நான் கடத்துறேன். அந்த இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தருக்கு கடத்துறதுக்கு பேர் அறிவு, நாலேஜ். சரிங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன், அந்த வெறும் இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு யூஸும் கிடையாது இல்லையா? அப்போது அதை படிக்கும் பொழுது என்ன சொல்லித்தரும், இது சரி இது தவறு அப்படிங்கும் பொழுது நமக்கு நாமே கேள்வி கேட்கும் பொழுது நம்மளுடைய தவறுகள் என்னங்கிறது நமக்கு தெரியும். பார்த்தீங்களா? இதுதான் ரெண்டாவது, அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ். உன்னுடைய தவறுகளை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். உன்னுடைய தவறுகளை நீ ஒப்புக்கொண்டுட்டு அதற்குண்டான மாறுதல்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வந்த அப்படின்னு சொன்னால் தான் உனக்கு வந்து அந்த அறிவு கிடைச்சதுக்கு உண்டான ஒரு மாறுதல். அது இப்படி தான், இப்போ தான் உன் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வெறும் பாடம் மட்டும் படிச்சிருக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது. அதை வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நம்ம மேலேயே ஏகப்பட்ட தவறு இருக்குதுன்னு தெரியும். அதை ஒத்துக்கிட்டு நம்ம மாற்றிக்கிறான். பார்த்தீங்களா? அங்கே தாங்க உண்மையாலுமே அவனுக்கு வந்து அந்த சேஞ்சுங்கிறது. செகண்ட் ஒன், அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ். மூணாவது, ஆக்ஷன். இதுதான் சேஞ்சு. அப்போது தவறுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே மூணாவது நீ என்ன பண்ணுற, அதை ஒத்துக்கிட்டு நீ மாறுற. பார்த்தீங்களா? மாறும்பொழுது உனக்கு என்ன கிடைக்கிது? நாலாவது படி, என்லைட்மெண்ட், விஸ்டம். அது வந்து உனக்கு கிடைக்கப்படுது. இப்படி தான் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையிறது. இதுக்கு குரு வேணும்னு அவசியமே கிடையாது, நீயே முயற்சி பண்ணி பண்ணலாம். அப்படி குரு வேணும்னு நினச்சி நீ குருவை மனசில் நினச்சிக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையும் சரிவர ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சு உன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை அப்படி மாற்றிட்டே இருக்கும் பொழுது அந்த குரு ஒருத்தர் வருவார். ஒரு லேட்டாக இதை கரெக்ட் பண்ணப்பா, அதை அப்படி பண்ணப்பா, இன்னும் 2 பாயிண்ட் போடு, ஓகே இதை பாரு இப்படி தான் இன்டியூஸ் பண்ணோம், இதுதான் பாதை, நீ போகிறது சரி, சின்ன சர்க்கிள் இருக்குது, இந்த கட்ரோட்டுகளோட பூந்து வெளியே வந்தேன்னா சரியாக போயிடும். இதை மட்டும் அப்படி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போல பார்க்க போயிடுவார். அப்போ என்ன, ஒரு சின்ன புஷ், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அந்த குருவினுடைய ஒரு வேலை அது அவ்வளோதான். அப்போ 3/4 பங்குக்கும் மேலே வேலை செய்கிறது யார்? முதல்ல நம்ம செஞ்சு வச்சுருக்கணும். அப்போ குரு இப்படி வரும்பொழுது வெரி குட் அப்படின்ட்டு ஒரு பாதையை மட்டும் இப்படி காமிச்சிட்டு அவர் போயிடுவார். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது இப்படி இங்கே ஷார்ட்கட் இருக்கா, ஓகே ரைட் தேங்க்யூ குரு அப்படின்னு நம்ம அடுக்கு போயிடலாம். இவ்வளவு தான் குருவினுடைய வேலை. அதனால் குருவை தேடி சுற்றுற வேலையெல்லாம் விட்டு போட்டு நீ திருந்துறதுக்கு முதல்ல வழியை பாருங்கிறாங்க. இதுக்கு இந்த உலகத்தில் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் அறிவு கொட்டி கிடக்கு. இந்த போலி குருவை தேடி போய் சுற்றுற பார்த்தியா, எப்படி அவன் போலின்னு தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டும் ஆழ்மனை சொல்லிடும், டே அவன் டூபா குரு அப்படின்னு சொல்லி. அதை நீ கேட்கல. அப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல குரு அவர் எப்படி ஆன்மீக முன்னேற்றம் அடைந்திருக்கிறாரோ அதுபோலவே உன்னையும் ஆன்மீக முன்னேற்றம் அடைய வைப்பார். உன்னுடைய ஆன்ம பலத்திற்கு அவர் வழிவகுப்பாரே தவிர அறிவு பலத்திற்கோ உன்னுடைய அகம்பாவத்திற்கோ அவர் வந்து வளர்த்துறதுக்கு வழி தண்ண மாட்டார். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த ஃபஸ்ட்டு காமன் சென்ஸ், பேசிக் காமன் சென்ஸ். இருந்தால் வந்து யோக்கினான்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும், அவன் சொல்கிற மாதிரி அவன் நடந்துக்கிறானான்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது காமன் சென்ஸ். இதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு திடீர் சக்தியெல்லாம் ஒன்றும் வரணும்னு அவசியம் கிடையாது. பொது அறிவு இருந்தால் போதும், காமன் சென்ஸ். இதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. பொதுவான ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் அவன் யோகினா அவன் நல்லவனான்னு தெரிஞ்சிடும். அப்படி இல்லை, அவன் பயங்கரமான ஒரு ஆக்டர், சூப்பராக நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோமே. கொஞ்சம் அவங்க கூட இருந்து பார்க்கும் பொழுது இந்த உலக சுகங்களுக்கு வந்து அதிகப்படியான அவங்கக்கிட்ட வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்க வந்து வாயளவில் நல்லா பேசலாம், தான் நாலேஜ் இருக்குது, ஆனால் அதை ஒத்துக்கிட்டு வாழ்க்கையில் மாற மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களும் குருன்னு இன்றைக்கி வேடங்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா இந்த உலக சுகங்களை சுற்றியே இருக்கும். அவனுக்கு நல்லா நட்டை உட்டை பாவனை எல்லாம் அவனுக்கு உபயோகிக்கக்கூடிய பொருள் வந்து எல்லாம் பயங்கரமாக இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் கூடயே இருப்பான். ஆனால் பேசுகிற பேச்சு அட்டகாசமாக இருக்கும். இதுதான் செகண்ட் விஷயம். இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நீ போனேன்னா நீ முடிஞ்ச அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு நல்ல குருவுமே ஒரே பொட்டு அளவுக்கு கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே அவர்களுக்கு ஈடுபாடும் இருக்காது, அது மேலே அவர்கள் பயன்படுத்தவும் மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு இடுப்புக்கு ஒரு வேட்டி மட்டும் தான் கட்டியிருப்பாங்களா, வேறு ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு. இவ்வளோதான் ஆனால் அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு அண்டத்தையே உருவாக்கணுன்னாலும் உருவாக்க முடியும். அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, ஒரே ஒரு வேட்டி தான் இருக்குது. பட்டினத்தார் சொல்கிறார், இந்த இடுப்பில் கட்டி இருக்கிறது துண்டு கூட எனக்கு பாரமாக தெரியுது அப்படிங்கிறார் பட்டினத்தார். அது அப்புறம் தான் உண்மையான குரு. ரொம்ப 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 கஷ்டம் கிடைக்கிறது. ஸோ அதுதான், புண்ணியம் செஞ்சுருந்தால் குரு கிடைப்பார். ஸோ குருவை தேடுறதை விட்டு போட்டு அறிவை வளர்த்திக்கிட்டு நம்ம திருந்துறதுக்கு உண்டான வழி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் மேபி ஒரு சில பிறவிகளில் அடுத்து வரக்கூடியதில் கண்டிப்பாக குருவை வந்து நம்ம சந்திக்கக்கூடிய, இல்லை குரு நம்மகிட்ட வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு குரு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தாண்டி வருவாராம். என்ன பிரச்சனைன்னா, இந்த போலிகள் நம்ம மனசில் ஏற்றி வச்சு ஒரு சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு நல்ல குருவை கைவிட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இதுவும் நிறைய பேர்த்துக்கு நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மனுஷன் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அப்போ ரெண்டாவது மிஷன் என்ன? ஃபஸ்ட்டு மிஷன் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து, ரெண்டாவது மிஷன் என்ன? செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னலமற்ற ஒரு உதவி அப்படிங்கிறாங்க. இதை நீ செய்ய, நீ வந்து உன் வாழ்க்கையில் மேலுக்கு வந்துடுவியா. இதை தவிர வர வழியல், இதுதான் உனக்கு செகண்ட். இதையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அகம்பாவம் இருக்கக்கூடாது. நான் செஞ்சேன் அப்பா செஞ்சேன், அது செஞ்சதுனாலங்க நமக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா? அப்படி அவன் கேட்டானுங்க, கேட்குறதுக்கு முன்னாடி ஒன்றுங்கிறக்கு முன்னாடி 2 எடுத்து கொடுத்தனுங்க. இதெல்லாம் உன்னுடைய எல்லா புண்ணியத்தையும் கெடுத்துட்றோம். நீ வெறுமனே வாய் பேசிக்கலாம், உன்னை இங்கே இருக்கிறவன் செலவு வைப்பான் எல்லாம் வைப்பான், நீ மேலே போனேன்னா அங்கே பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். உதவி செய்யக்கூடியது கூட அதான் இப்படி ஒரு இது சொல்லுவாங்கள்ல, நீ செய்கிற உதவி உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாதும்பாங்க. இடது கை செய்கிறது வலது கை கூட தெரியுது, எப்படி தெரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணுமா செய்யக்கூடிய உதவி. உபயம், இந்த ஆள் இந்த ஜாதிக்காரர் செஞ்சார் அப்படின்னு கோயிலில் எழுதி ஒட்டுறாங்க பார்த்தீங்களா? நீ செய்யறதுக்கு ஒரு பயனும் இல்லைங்கிறாங்க. உண்மையிலையுமே ஒரு லைட் ஒர்க்கர், அதாவது இந்த ஆன்ம முன்னேற்றத்தோட, இந்த ஆன்ம பலத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்தில் அவர் செய்யக்கூடிய உதவி இன்னொரு ஆளுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக வருவாங்க, ஒருத்தன் உதவி கேட்டால் செய்வாங்க. ஒரு சில நேரத்தில் கேட்காமையே அவர்கள் உதவி செய்கிறதுக்கு போவாங்க. யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் உண்மையான இந்த ஸ்பிரிச்சுவல் மிஷனை முடித்தார் அப்படிங்கிறாங்க. செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செகண்ட் மிஷன். அப்போ இத்தனை விஷயங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில் சரிவர பார்த்து கொண்டு போயிட்டே இருக்கணுங்க. இது ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை இல்லையா? இது வெள்ளைக்காரனுக்கு இது எதுவும் புதுசாக ஒரு விஷயம் மாதிரிங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தில் இது வாழ்க்கையோடு ஒன்றாவே நம்மளுடைய அப்பா அம்மா மூதாதையர்கள்லாம் சொல்லி தாங்க வளர்த்திருக்கிறாங்க. கெட்ட நேரம் இன்றைக்கி எல்லாம் நாசமாக போச்சுங்க. நம்ம போய்கிட்டு இருக்குது, இன்னும் முழுசாக மாறல, போய்கிட்டு இருக்குது. ஏதோ இந்த மாதிரி ஒரு சில செய்திகள் நம்மளுக்கு கேட்குறதுனால நம்ம அந்த இது மாறாமல் நம்ம ஒரு சிலது அப்படி மாறி வெளியே வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்மளுடைய தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ இப்படி இருக்காது, இது சரி இது தவறுங்கும் பொழுது உனக்கு என்ன பொழைக்கவா தெரியுது, இந்த உலகம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படிங்கிறது பேசிட்டு சுற்றலாம். யார் போய் கடைசியில் சீரழியிறது? அவங்களா? நம்ம தான் சீரழிவோம். அதனால் பொறுமையாகவும் சக மனிதனையும் மனிதனாக பார்த்துக்கிட்டு, அவன் மோசமானவனா சொல்ல முடியுமா சொல்லலாம், திருந்துவானா திருத்தறக்கு முயற்சி பண்ணலாம். ரெண்டுமே நடக்கலையா பேசாமல் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு நம்ம முன்னேற்றத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு குடும்பத்துக்குள்ளேயானாலும் சரி, ஒரு ஊருக்குள்ளேயானாலும் சரி, ஒரு நாட்டுக்குள்ளேயானாலும் சரி, இல்லை இந்த உலகத்துக்கே ஆனாலும் சரி, அவன் பொழப்பை பார்த்துட்டு பேசாமல் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு நல்லது சொல்லுவோம், கேட்கலையா சந்தோஷம்னு போயிடலாம். அதிகப்படியாக பிறருக்கு உதவி செய்வோம். செய்கிற உதவி நான் செஞ்சேன்னு நம்மளும் நினைக்கக்கூடாது, நான் செஞ்சேன்னு இன்னொருத்தங்கிட்டையும் சொல்லக்கூடாது. இவ்வளோ தாங்க சாராம்சம். இந்த 26 நிமிஷம் பேசிட்டேங்க. இவ்வளோ தூரம் வரக்கூடாதுன்னு நினச்சேன், பேசிட்டேன். அதனால் இவ்வளோ தாங்க சாராம்சம். இதைப்படி சரியாக இம்மி மாறாமல் நம்ம வாழ்ந்துட்டோன்னு சொன்னால் திருப்பி இந்த பூமிக்கு வரக்கூடிய எண்ணிக்கைகள் குறையும். இல்லை பூமிக்கு வரவே மாட்டோம், ரொம்ப நல்லவங்களாம் வாழ்ந்துட்டா. இதை தவிர வேறு ஒரு வேலையும் கிடையாது உனக்கு அப்படிங்கிறாங்க. இதுதாங்க நம்மளுடைய மத நூட்கள்ங்கிறத விட ஆன்மீக நூட்கள் சொல்லக்கூடிய எல்லாமே இதுதான். அவ்வளோதாங்க இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். நாளைக்கு Q&Aல சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் நன்றி.